பாக்கியலட்சுமி சீரியல்ல எழிலுக்குமே வந்து படம் வெளியீட்டு விழாவுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதா சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இத கேட்ட எழிலுமே கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்ல பேசணும். நம்ம வீட்ல இருக்க எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க எழிலும் அமிர்தாவும் கிளம்பி டைரக்டா இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்டா பாக்கியா வீட்ல ஏற்கனவே இங்க கோபி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க கோபியுமே வந்து ராதிகா தன்னை டைவோர்ஸ் பண்ணதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம போய் விழி பிதுங்கி போய் நின்னுட்டு இருக்காரு. அப்ப எப்பவும் போல இங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஈஸ்வரி அப்பப்ப குறுக்க வந்து, அந்த ராதிகா உன் வாழ்க்கைக்கு வேணாம்டா, நீ இனிமேல் இந்த வீட்லயே இருந்துரு, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ராதிகாவை நினைச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி இங்க கோபியோட மண்டைய கழுவ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க எழிலும் அமிர்தாவும் வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட இந்த மாதிரி என்னோட படம் வெளியிட்டு வரப்போகுதுமா, அதனால நீங்க எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல எழிலை பார்த்த கோபியுமே, வாய் எழில் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க அமிர்தாவையும் எழிலையும் விசாரிச்சுட்டு அங்க இருந்து ரொம்பவே சோகத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க எழிலுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுமே பாக்கியாவுக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு, என்னாச்சுமா, இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் ஏன் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி எழில் கேக்குறாங்க. அப்பதான் பாக்கியாவுமே நடந்த விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே இங்க எழில் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதாவது ராதிகா இங்க கோபியை டைவோர்ஸ் பண்ண போறாங்க, அதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்ட எழிலுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அப்பன்னா அந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே பெயினா இருக்குமா அப்படின்ற மாதிரி இங்க கோபியோட இடத்துல இருந்து அவரோட கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு, எழிலுமே சரிம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வந்துடணும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க கோபி கிட்ட போயிட்டு, அப்பா நாளைக்கும் நீங்க வந்துறீங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இங்க இன்வைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எழிலும் அமிர்தா தான் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே சரி, நம்மளும் கொஞ்சம் வெளியில போனா நல்லா இருக்கும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே பேசாம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ராதிகா கிட்ட சொல்லலாமா, ஏன்னா ராதிகா லீலாவோட கெரியர்ல ரொம்பவே வந்து ஆர்வமா இருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா டைரக்டா இங்க ராதிகாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப கால் பண்ண உடனே இங்க ராதிகாவுமே கால் எடுத்துட்டு, சொல்லுங்க பாக்கியா, என்னாச்சு, எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப பாக்கியாவுமே, இந்த மாதிரி எழில் எடுத்துட்டு இருக்க படத்தோட இங்க வெளியீட்டு விழா வரப்போகுது, அதுக்காக நீங்க எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க ராதிகா கிட்ட கேக்குறாங்க. அப்ப ராதிகாவும் கண்டிப்பா பாக்கியா, உங்களுக்காக நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வர்றதுக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பாக்கியா பேசிட்டு இருக்கிற விஷயத்த ஈஸ்வரிமே தனியா நின்னு கேட்டுட்டு, என்ன பாக்கியா, இதெல்லாம் நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அவ எதுக்கு வரணும், அவளை எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க, அவ வந்தாலே இங்க கோபி ரொம்ப சேட் ஆயிடுவான், ஏற்கனவே கோபி லைஃப் விட்டு அவ போறேன்னு சொல்லி கோபியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப மறுபடியும் வேற நீ அவளை வேற ஃபங்க்ஷனுக்கு வர சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்கியா கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவுமே இங்க ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க அத்த, நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க பையனும் தானே வராரு, அவர் வேலைய பாப்பாரு, ராதிகா வேலைய பார்க்க போறாங்க, அப்படி உங்க பையன் உங்க கூட இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் உங்க பையனை கண்ட்ரோல் பண்ணி கையில வச்சுக்கணும், மத்தவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவும் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இங்க கோபிய ராதிகாவை மீட் பண்ண விடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவோட ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க எல்லில்ஸ் வந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் இருக்கு, நம்ம எல்லாரும் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்ல இருக்கிற இனியா செலியன், இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி கோபின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி இருந்துகிட்டு பாக்கியா கிட்ட, பாக்கியா நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம், நீ மட்டும் தானே ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியவுமே, நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்துறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க இவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டு பாக்கியவுமே வீட்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு லேட்டா கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எழிலுமே நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
இந்த பக்கம் கார்ல ஜெனியும் செலியனும் வந்து இறங்குறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி இனியாலும் வந்து இறங்குறாங்க. இத பார்த்த உடனே இந்த பக்கம் எழிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லை, நம்ம ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா தன்னோட அம்மாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே எழிலை பார்த்த உடனே உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு எழில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எழிலுமே கோபியோட மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவருமே இங்க கோபிய ஹேக் பண்றாரு. இங்க கோபிக்கு பயங்கரமா ப்ரௌடா இருக்கு. பரவாயில்லை, என் பையன் வந்து என்னை இன்னுமே ஞாபகம் வச்சிருக்கான், எனக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்றான் அப்படின்ற மாதிரி தன்னோட கஷ்டத்தை அவன் ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்க கோபியுமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லை, இந்த ஏலியன் மட்டும் எப்ப பார்த்தாலும் கோபிகிட்ட முறைச்சிக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு அவனும் ரொம்ப அன்பா நடந்துகிட்டான் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியும் லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாக்கியா பயங்கர அலங்காரத்தோட அவங்களுமே வந்து இறங்குறாங்க. இங்க பாக்கியா இறங்குனத பார்த்த உடனே இங்க வீட்ல இருக்க எல்லாருமே என்ன, இது நம்ம பாக்கியாவா எந்த அளவுக்கு கிராண்டா ரெடியாகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கோட எல்லாரும் பாக்கியாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாக்கியா வந்து அடுத்த செகண்டே இங்க ராதிகாவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இங்க ராதிகாவை பார்த்த கோபிக்கு வேற என்ன பேசுறதுன்னே தெரியல. அவருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா பாக்கியாவும் ராதிகாவும் மீட் பண்ணி 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. வாங்க ராதிகா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ராதிகாவை கூட்டிட்டு போயிட்டு இங்க எழில் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப எழிலுமே இந்த பக்கம் ராதிகா கிட்ட இருந்த வாங்கிட்டு அவங்களுமே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராதிகாவுமே கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆக உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல கோபியுமே இங்க ராதிகா கிட்ட நெருங்கி வந்து பேசலாம்னு சொல்லி வராரு. ஆனா ராதிகாவுமே கோபியை ஒரு மனுஷனாக கூட மதிக்காம அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க.